25 years of success. Maha International Academy for Hair and Beauty and Tattoo Academy. Now joined hands with Wales University. Phone 9500039943, 98400 Email mahasacademy@gmail.com. வணக்கம் and welcome to another episode of அழகிய ஸ்நேகிதியே. எப்போவுமே மேக்கப் அப்படின்னு சொன்னால் பிரைடல் மேக்கப் இல்லைனா நம்ம ஒரு பார்ட்டிக்கு போகிற மேக்கப் இதுதான் நம்மளுக்கு ஞாபகம் வரும் இல்லைங்களா? இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு ரொம்ப டிஃப்ரெண்ட்டான ஒரு மேக்கப் எபிசோடுங்க. ஃபேண்டசி மேக்கப். ஃபேண்டசி மேக்கப்னா என்ன? ஜென்ரலாக ஃபேண்டசி மேக்கப்னு சொன்ன உடனே நம்மளுக்கு ஞாபகம் வர்றது ஹாலோவீன் மேக்கப் மாதிரி ஒரு ரொம்ப காத்திக்கான ஒரு லுக்கு, இல்லை எக்ஸ்ட்ரீமாக ஒரு கோஸ்ட் மாதிரியான ஒரு லுக்கு தான் நம்மளுக்கு ஞாபகம் வரும் இல்லைங்களா? அது மட்டும்தான் ஃபேண்டசி மேக்கப்னு கிடையாதுங்க. ஃபேண்டசி மேக்கப்ன்றது ஒரு க்ரியேட்டிவான மேக்கப் லுக். அது என்னவாக வேணாலும் இருக்கலாம். ஸோ அப்படி ஒரு கான்செப்டில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு ட்ரீ லுக். நம்ம எல்லாருக்குமே இந்த மரங்கள் அதோட இம்பார்ட்டன்ஸ் தெரியும் இல்லைங்களா? ஸோ இன்றைக்கி நம்ம இருக்கிற ஒரு என்வாயன்மெண்ட்டில் ட்ரீஸ், பிளான்டிங் ட்ரீஸ் அண்ட் சேவிங் ட்ரீஸுன்றது ஒரு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான விஷயம். ஸோ மரங்கள் நம்மளுக்கு என்ன பண்ணுது? நம்மளோட ஈகோசிஸ்டமை பேலன்ஸ் பண்ண ரொம்ப ஹெல்ப் பண்ணுதுங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு பேலன்ஸை க்ரியேட் பண்ணுறத ஒரு அவேர்னஸ்க்காக நம்ம இந்த லுக்கை இன்றைக்கி க்ரியேட் பண்ணுறோம். ஸோ ஃபேண்டசி மேக்கப் லுக்குங்கிறது ஒரு க்ரியேட்டிவிட்டி. எனி க்ரியேட்டிவ் ஸ்டைலை நம்ம இன்கார்பரேட் பண்ண முடியும். அகெயின் மேக்கப்பில் ரூல்ஸுன்றது கிடையவே கிடையாது. எஸ்பெஷலி ஃபேண்டசி மேக்கப் லுக்குன்னு வரும்போது எந்த ரூல்ஸுமே கிடையாது. வி ஆர் ஃப்ரீ டு பிரேக் த ரூல்ஸ். ஸோ நம்ம ஒரு க்ரீன் கலரோ இல்லை ஒரு ப்ளூ கலரோ எடுத்து தாராளமாக லிப்பில் போடலாம். அதே மாதிரி ஒரு ரெட் கலர், லிப்பில் போடக்கூடிய ரெட் கலர் எடுத்து கண்ணில் போடலாம். அண்ட் நம்ம ஸ்கின் டோன் யூஸ் பண்ணுறோம் இல்லைங்களா? அந்த மாதிரி ஸ்கின் டோனை வந்து ஐலைனராக யூஸ் பண்ணலாம். இந்த மாதிரி எப்படி வேணாலும் நம்மளோட ஐடியாஸை நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணுறது தாங்க ஃபேண்டசி மேக்கப். ஸோ இந்த ஃபேண்டசி மேக்கப்பில் நிறைய டிஃப்ரெண்ட் டைப்ஸ் லைக் ஃபேரி மேக்கப் இருக்குது. ஹாலோவீனுக்கு நிறையவே டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணுவாங்க. இந்த காத்திக் லுக்ஸ் ட்ரை பண்ணுறாங்க, கோஸ்ட் கைண்ட் ஆஃப் லுக்ஸ் ட்ரை பண்ணுறாங்க. அண்ட் நிறைய எடிட்டோரியல்ஸுக்கு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஃபேண்டசி மேக்கப் வந்து யூஸ் பண்ணுறாங்க. அண்ட் மேக்கப்புங்கிறது ஒரு ஆஸ் அ ப்ரொஃபஷன் வென் யூ டேக் இட், இட் இஸ் நாட் ஜஸ்ட் லிமிட்டட் டு பிரைடல் மேக்கப். பிரைடல் மேக்கப் மட்டும் மேக்கப்னு நம்ம சொல்லவே முடியாது. பட் தெர் ஆர் அ லாட் அதர் ஆப்ஷன்ஸ் ஆஸ் வெல். லைக் எடிட்டோரியல் மேக்கப்புக்கு ஒரு பெரிய மார்க்கெட் இருக்குது. அண்ட் எடிட்டோரியல் மேக்கப்னு எடுத்துக்கிட்டிங்கனாலே அது க்ரியேட்டிவிட்டி தான். ஸோ நம்ம எப்படி அந்த மேக்கப் லுக்கை வந்து க்ரியேட் பண்ண போகிறோம், என்ன நம்ம புதுசாக ட்ரெண்டை க்ரியேட் பண்ண போகிறோம் அப்படிங்கிறது தான் அங்கே எடிட்டோரியல் லுக்கு. ஸோ இந்த மாதிரி இந்த எடிட்டோரியல் மேக்கப்பில் ஒரு பெரிய கரியரே இருக்குது. அண்ட் ஒரு பிரைட் ஃப்யூச்சரும் இருக்குது. ஸோ இந்த மாதிரி கரியர் ஆப்ஷன்ஸை கூட நம்மளோட அகாடமியில் நம்ம ஒரு ஃபுல் ஃப்ளெஜ்ட் மேக்கப் கோர்ஸ் மூலியமாக கற்றுக் கொடுத்துட்ருக்கோம். ஸோ இந்த மேக்கப் காத்திக் மேக்கப் லுக்கோ இல்லை ஒரு ஃபேண்டசி மேக்கப் லுக்கோ எடுத்துக்கிட்டிங்கன்னா நிறைய அடிஷ்னல் ஆட்-ஆன்ஸ் லைக் எம்பெலிஷ்மெண்ட்ஸ் அண்ட் ஃபேஸில் யூஸ் பண்ணக்கூடிய ஆட்-ஆன்ஸ், ஜுவல்ஸ்ன்னு சொல்கிறோம் இல்லைங்களா? அந்த மாதிரி நிறைய ஆட்-ஆன்ஸும் யூஸ் பண்ணுறோம். இன்றைக்கி நம்ம பண்ண போகிற இந்த ட்ரீ மேக்கப் லுக்கில் நம்ம யூஸ் பண்ணியிருக்கிற கான்செப்ட் பார்த்திங்கன்னா, நம்ம மரத்தில் எப்படி நிறைய இலைகள், நிறைய பூக்கள் இதெல்லாம் இருக்கோ அதை வச்சு நம்ம இந்த லுக்கை எப்படி க்ரியேட் பண்ணுறோம் அப்படிங்கிறது தான் இன்றைக்கி நம்மளோட கான்செப்ட். ஸோ நம்ம மேக்கப்பில் நிறைய க்ரீன் கலர் ஆட் பண்ண போகிறோம். நிறைய டிஃப்ரெண்ட்டான ஒரு எலிமெண்ட்ஸ் எல்லாமே நம்ம இந்த மேக்கப்பில் ஆட் பண்ண போகிறோங்க. ஸோ ஜென்ரலாகவே நம்ம ஒரு ரெகுலரான ஒரு மேக்கப்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு ஐ மேக்கப்பை முடிப்போம், ஸ்கின்க்கு மேக்கப் பண்ணுவோம், ஒரு ஹைலைட்டர், ஒரு ப்ளஷ் அப்படின்றத ஒரு ரொட்டீனாக போயிட்டு ஒரு லிப்ஸ்டிக் போட்டு ஃபினிஷ் பண்ணிடுவோம் இல்லைங்களா? அந்த மாதிரி இல்லாமல் இந்த மேக்கப் லுக்கில் நம்ம ஆல்ரெடி ஒரு பேஸ் ஒன்று க்ரியேட் பண்ணியிருக்கோம். உங்கள் ஸ்கின் டோனுக்கு மேட்ச் பண்ணுற ஒரு பேஸை க்ரியேட் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த பேஸுக்கு மேலே நம்ம ஒரு க்ரீன் எஃபெக்டை கொடுக்கறதுக்காக வி ஆர் ஸ்டார்டிங் டு கிவ் தட் க்ரீன் கலர். ஸோ அந்த க்ரீன் கலரை வச்சு நம்ம எப்படி இந்த மேக்கப்பை பில்ட் பண்ணுறோன்னு பார்க்கலாமா? நான் சொன்ன மாதிரி ஃபேண்டசி மேக்கப் லுக்னாலே ஒரு க்ரியேட்டிவிட்டி தான். ஸோ இந்த மாதிரி லுக்ஸில் தான் நம்மளால் நிறைய பிரைட் கலர்ஸ் வச்சு ஒரு விஷுவல் இம்பேக்ட் க்ரியேட் பண்ண முடியுங்க. ஸோ பிரைட் கலர்ஸ்னால் என்ன மாதிரி கலர்ஸ் என்ன வேணாலும் நம்ம யூஸ் பண்ணலாம். ஸ்டார்டிங் ஃப்ரம் ஒரு பிரைட் பிங்க்லேருந்து ஒரு பிரைட் க்ரீன்லேருந்து நியான் எல்லோ, நியான் ஷேட்ஸ் ஆரஞ்சு வரைக்கும் நம்ம என்ன கலர் வேணாலும் இந்த மாதிரி லுக்ஸில் ட்ரை பண்ணலாம்.
ஸோ அந்தந்த கலர்ஸை எப்படி நம்ம அப்ளை பண்ணோம் அண்ட் எந்த கலரை எப்படி அப்ளை பண்ணால் உங்களுக்கு கரெக்டான ரிசல்ட் வரும் அப்படிங்கிறது தாங்க நம்ம ஸ்கில்லுன்னு சொல்கிறோம். ஸோ அந்த ஸ்கில்ஸை யூஸ் பண்ணி தான் நம்ம இன்றைக்கி இந்த மேக்கப்பை பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இன்றைக்கி பார்த்திங்கன்னா நம்ம மேக்கப்பில் க்ரீன் கலரை வந்து ஒரு ஃபேஸோட போன் ஸ்ட்ரக்சரை டிஃபைன் பண்ணுறதுக்காக நம்ம க்ரீன் கலரை யூஸ் பண்ணுறோம். ஸோ இதே க்ரீன் கலரை நம்ம ஐஸுக்கும் கொஞ்சம் கான்ட்ராஸ்ட்டாக யூஸ் பண்ண போகிறோம். அண்ட் அதுக்கு கான்ட்ராஸ்ட்டாக ஒரு லிப்பை தான் நம்ம இன்றைக்கி இந்த மேக்கப்பில் கொடுக்க போகிறோம். அண்ட் அவங்களோட அவுட்ஃபிட் பார்த்திங்கன்னா எப்படி அந்த ட்ரீ இருக்கோ அதே மாதிரியான ஒரு அவுட்ஃபிட்டை நம்ம இதுக்காக கஸ்டமைஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இதுக்கான மேட்சிங் ஹேடும் நம்ம காமிக்கும் போது அவங்களுக்கு ஒரு கம்ப்ளீட்டான ஒரு ஃபேண்டசி லுக்கு க்ரியேட் பண்ண முடியும். அண்ட் இப்போ நம்ம பார்த்துட்ருக்கிறது ஒரு ஸ்டார்டிங் ஸ்டேஜ் ஆஃப் த மேக்கப். ஸோ இன்னும் கொஞ்சம் நேரத்தில் இந்த மேக்கப் ஃபினிஷ் பண்ணும்போது எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஒரு சூப்பர் ஃபார்ம் ஆஃப் கிரியேட்டிவ் ஆர்ட்டு தான். காகிதத்தில் மட்டும் கொண்டு வரக்கூடிய இந்த காட்சியை நம்ம முகத்திலேயே கொண்டு வரும் பொழுது ஒரு தனி த்ரில்லு தான் இல்லையா? இன்றைக்கி நான் உங்களுக்கு சொல்ல போகிற பியூட்டி டிப்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, முகம் அழகு பெற சிகப்பழகு பெற அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்துட்டு பசும் பால் இருக்குல்ல அதை எடுத்துக்கிட்டு அன்சால்டட் பட்டர் இருக்கு இல்லையா, அந்த பசும் வெண்ணெய்ன்னு சொல்லுவாங்க, அதை எடுத்துக்கோங்க. அதனோட தாமரையோட இதழை பேஸ்ட் பண்ணிக்கிட்டு குங்குமப்பூவும் கொஞ்சம் ஒரு 2 பிஞ்ச் போட்டுட்டு எல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணி உங்கள் ஃபேஸில் அப்ளை பண்ணி அப்படியே விட்டுட்டு 20 மினிட்ஸ் கழிச்சு உங்கள் ஃபேஸை சில் வாட்டரால் வாஷ் பண்ணி பாருங்களேன். வீக்லி ட்வைஸ் இந்த மாதிரி நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்கள் முகம் ஆட்டோமேட்டிக்காக சிகப்பழகாக மாறிடும். என்ன நேயர்களே, ட்ரை பண்ணுறீங்களா? நன்றி நேயர்களே. மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில் இதே நேரத்தில் வேற ஒரு இனிமையான சூழலோடு சந்திப்போம்.